வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹஸ்பண்ட் வந்து லடாக் ட்ரிப் போகிறாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சூட்டெல்லாம் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏற முடியுதா, உட்கார முடியுதா பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம ஜூலிக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல, இது நம்ம அப்பா தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பீஸா செஞ்சோம் இல்லைங்க, அந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 தக்காளி கிராஸ் கட் பண்ணி தண்ணியில் முழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. 4 பூண்டு, 2 வரமிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டு தோல் உரிச்சு இதை அப்படியே வந்து மிக்சர் ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பேனில் ஊற்றி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வணங்க விடுங்க. 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணால் ஒரு கோடு விழுகணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாய்க்குட்டி எப்படி சோடா போடுறான்னு பாருங்கள். தம்பி, அந்த ஈவனாகவே ஏதாவது வேலை வேண்டாங்களா? அதுதான் உங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.